வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ராய்நெட் மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மேலே பாருங்கள், உங்கள் சிஎஸ்பி நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 3 கோட் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அது டச் பண்ணிங்க அப்படின்னா வேலெட்டு சர்வீஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்வீஸ் தொட்டிங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் என்ன சர்வீஸ் வரும்னு சொல்லி எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி கம்ப்ளைண்ட் போட சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஹெல்ப் டிஸ்க்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹெல்ப் டிஸ்க் தொட்டிங்க அப்படின்னா ஆடு கம்ப்ளைண்ட், லிஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும். அதாவது ஆடு கம்ப்ளைண்ட் அப்படின்னா இப்போ தான் நம்ம புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அர்த்தம். லிஸ்ட்டு கம்ப்ளைண்ட்னா ஏற்கனவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம்ல, அதோட ஸ்டேட்டஸ்லாம் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக எப்படி கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட் கம்ப்ளைண்ட் போய்க்குங்க. ஆட் கம்ப்ளைண்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, சிஎஃப்சி கோடு எல்லாமே இருக்கும். அப்ளிகேஷன் டைப் தொட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கேட்கும். எக்ஸ்ப்ரெஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேட்டகரி டைப் கேட்கும். கேட்டகரி டைப்பில் உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனைன்னு கேட்கும். ஏன்னா நம்ம ராய்நெட் ஆப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டு, மொபைல் ரீசார்ஜு, டிடிஹெச் ரீசார்ஜு, ஏபிஎஸ்ஸு, எம்ஏடிஎம்னு சொல்லி எக்ஸட்ரா நிறையா சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலவங்களுக்கு வந்து ரீசார்ஜில் பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்டில் பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஐடியா லாக்கில் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து என்ன எம்ஏடிஎம், சின்னம்மா எம்ஏடிஎம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எம்ஏடிஎம் வந்து பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த கேட்டகரி வந்து செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம எம்ஏடிஎம் எடுத்துப்போம். ஏன் எம்ஏடிஎம்னா எம்ஏடிஎம் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வச்சுருப்பாங்க. எம்ஏடிஎம் எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ எம்ஏடிஎம் அல்லது எம்பிஓஎஸ் மிஷின், அதாவது ஏடிஎம் மிஷினா சின்னமாக பாக்கெட் டைரி மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். அதே பிஓஎஸ் மிஷின் அப்படின்னா பெரிய அளவில் பெரிய மிஷின் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ராய்நெட் ஐடி வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா ஐடியும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். சப்போர்ட்டும் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எம்ஏடிஎம் வந்து டச் பண்ணிப்போம். ஓகேங்களா? டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆயிடும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து கேட்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா? எந்த ஒரு சர்வீஸ் பண்ணாலுமே ஒரு ஃபெயில்டு ஆகுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லி இல்லைனா ஒரு எரர் வந்து ரெட் கலரில் கோடு காட்டும். அதில் என்ன கோடு காட்டுது அப்படின்னா அந்த கோடை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு மிஷின் ஒர்க் ஆகலை, பணம் எடுக்கும்போது எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஒரு எரர் காட்டும். ரெட் கலரில் கோட்லேயோ ஒரு எரர் காட்டும். அதில் என்ன எரர் காட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டிஎம்கே ஃபெயில்ட் ஆன் கீ இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எரர் காட்டுது. ஓகேங்களா? அந்த எரரை டைப் பண்ணிவிட்டு அட்டாச் ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கேட்கும், இல்லை சூஸ் த கேலரி கேட்கும், இல்லை கேன்சல் கேட்கும். அதாவது என்ன, அந்த எரரை வந்து நீங்கள் எப்படி கன்வே பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் கன்வே பண்ணணும். சிலவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம கன்வே பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி விட்ருங்க. இப்போ டேக் ஃபோட்டோ எடுத்துன்னா கேமரா ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அதில் அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஆடு கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த ஆடு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் யுவர் கம்ப்ளைண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்ட கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுப்பாங்க. இந்த ஐடி வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி இந்த ஐடி வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 3 டாட்டை தொட்டுட்டு ஹெல்ப் டிஸ்க் வந்துட்டு லிஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும். அதில் போங்க. அதில் போனீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் இருக்கும். அதாவது என்றைக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டிங்க, இன்றைக்கி என்ன டேட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் ஐடி தெரிஞ்சால் கம்ப்ளைண்ட் ஐடி கொடுங்க. சிஎஸ்பி நேம் கொடுங்க. அப்புறம் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்களா, ப்ராசஸிங்கில் இருக்கான்னு சொல்லி எல்லாம் கேட்கும். அதில் ஆளில் இருக்கட்டும். அதேமாதிரி ரெக்கார்ட் கேட்கும். அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது என்னென்ன ஸ்டெப்பில் எதனால் பிரச்சனைன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து 100 வச்சுங்க. ரெக்கார்ட்ஸ் வந்து 100, அதாவது எத்தனை பேர் அவங்க செக் பண்ணியிருந்தாலும் எல்லா ரிப்போர்ட்டும் மொத்தமாக காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து வியூ கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் காட்டும். நம்ம இப்போ தான் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு அப்டேட் வரும். ஓகேங்களா? இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஐடி என்ன அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதிலே காட்டும். என்ன டைம் முதற்கொண்டு காட்டும். ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட்டட் டைம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இத்தனை தேதிக்குள்ளே இத்தனை மணிக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கும். அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நோட் பண்ணிக்கலாம் நம்ம.
அது கீழே வந்து வியூ டீட்டெயில்ஸ் அண்டு ரிப்ளைன்னு இருக்கும். இது தொட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள மெசேஜ் பண்ணலாம். அதாவது சப்போஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரிப்ளையில் போயிட்டு சார் அது மாதிரி எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு சென்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டிங்களா அது வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ராய்நெட் சைடில் வந்து கால் பண்ணி சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒன்று மெசேஜாக வந்து ரிப்ளை கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃபோன் மூலிமா கால் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பண்ணிடுவோம். ஓகேங்களா? நம்ம ராய்நெட் ஐடியோட ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்ம சைடு கிடைக்கும். யார் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். தேங்க்யூ.